கொதி வர வரையும் வெயிட் பண்ணுவோம். நம்ம ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிடலாம். தக்காளி எல்லாம் இந்த அளவுக்கு வதக்கிட்டு நம்ம இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம். பாத்தியா உங்க அம்மாவோட கிரியேட்டிவிட்டி பாத்தியா ஜென்சியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோசபிலா விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தக்காளி சட்னி பார்க்க போறோம். தக்காளி சட்னில நிறைய டைப் இருக்கு, அதனால தக்காளி நம்ம நிறைய போட்டு செய்ய போறோம். வாங்க இப்படி செய்யறது பார்க்கலாம். அது இட்லி தோசைக்குலாம் தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். தக்காளி சட்னிக்கு தேவையான பொருட்கள்: 4 தக்காளி, 2 வெங்காயம், 5 காஞ்ச மிளகாய், 6 பல்லு பூண்டு, உளுந்த பருப்பு, கடலை பருப்பு. இதெல்லாம் தக்காளி சட்னிக்கு தேவை. வாங்க வீடியோக்குள்ள போய் இப்படி செய்யறது பார்க்கலாம். முதல்ல எண்ணெய் சட்டில 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. உளுந்த பருப்பு, கடலை பருப்பு போட்டுக்கோங்க. அடுத்து பூண்டை போட்டுக்கோங்க. அடுத்து வெங்காயம் போட்டுக்கோங்க. அடுத்து தக்காளி போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை வேணும்னா நீங்க போட்டுக்கலாம். தக்காளி எல்லாம் இந்த அளவுக்கு வதக்கிட்டு நம்ம இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சாச்சு. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. தாளிப்புக்கு நம்ம ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் சட்டியை வச்சு கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் அதில் கருவேப்பிலை போடுங்க. வச்ச சட்னியை எண்ணெய் சட்டியில் ஊற்றிக்கலாம். சட்னி அரைச்ச தண்ணி இருக்கு, இதை இப்போ நம்ம சட்னியில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது வதக்கிக்கோங்க. ஒரு கொதி வர வரையும் வெயிட் பண்ணுவோம். நம்ம ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிடலாம். நம்ம இட்லி வெந்துகிட்டு இருக்கு. அது வெந்ததும் நம்ம சட்னியை வச்சு சாப்பிட்டு இப்படி இருக்கு பார்ப்போம். பாத்தியா உங்க அம்மாவோட கிரியேட்டிவிட்டி பாத்தியா ஜென்சியா? ஹார்ட்லாம் போட்டு விட்டுருக்கா. சரி சாப்பிட்டு பார்க்கலாமா? ரெடி பிக்க சாப்பிட ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்க வீட்ல இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.